பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு தேவையான அளவு, இவ்வளோதாங்க அளவு. போட்டு ஒரு பரட்டிக்கோங்க. பரட்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தாங்க புளியை கரைச்சி ஊற்றணும். காரம் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் வந்து காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். காய் வதங்கும் போது உப்பு காரம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்போ காய் கூட நல்லா வந்து மிங்கிளாகும். அதுக்கப்புறம் வந்து புளியை கரைச்சி ஊற்றி நல்லா வேக விடுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதே வந்து மஞ்சள்தூள் சேர்க்காதிங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து மாறி இருக்கும். மஞ்சள்தூள் சேர்த்தனால அந்த க்ரீன் கலர் கட் பண்ணி போட்ட மாதிரியே வெண்டைக்காய் வந்து அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். நல்லா மஞ்சள்தூள் ஆட் பண்ண சொன்னேன். நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம்.